A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 6, verse 1 to 3. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever's to your comfort, and let's get into it. So, first, Solomon வந்து இந்த செக்ஷனில் வந்து ஃப்ரம் வர்சஸ் 1 to 3 என்ன பற்றி பேசுகிறான்னா ஃபைனான்ஷியல் என்டாங்கிள்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறார். அதாவது நீங்கள் காசு விஷயத்தில் சிக்கலான ஒரு நிலமை. அதாவது இதில் என்ன நிலமை சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நண்பனுக்கோ இல்லைன்னா ஃபேமிலி மெம்பருக்கோ ஏதோ கடனை வந்து நீங்கள் வந்து அதை பொறுப்பேற்றா அதை பற்றி இங்கே வந்து இந்த 3 வேர்ஸில் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 வேர்ஸில் என்ன சொல்கிறார், வேர்சஸ் 1 and 2ல் அதோட டேஞ்சரை பற்றி சொல்கிறாரு. அதுக்கடுத்து வேர்ஸ் 3ல் இந்த மாதிரி இது சிக்கலில் மாட்டினா என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுலேருந்து டேக் அவே வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து சோலமன் சொல்கிறதே பேசிக்கலி இந்த மாதிரி இடத்துல போகிறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதாவது நீங்கள் வந்து உங்கள் நண்பனுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கோ யாருக்கோ இந்த மாதிரி கடனை வந்து நீங்கள் உங்கள் பேரில் வந்து அந்த கடன் வாங்கி கொடுக்குறதே சோலமன் இஸ் அட்வைசிங் அகேன்ஸ்ட் திஸ். அதாவது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, வேர்ஸ் 3ல் பார்த்த மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுறது, அதாவது என்ன பண்ணுறது, நான் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோலமன் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் தப்பை ஒத்துக்கோங்க. அதாவது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது ஒத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்டையோ போய் தாழ்மையோடு பேசுங்க. அதாவது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு, ஏதோ கொஞ்சம் என் சுச்சுவேஷனை புரிஞ்சு அவங்கக்கிட்ட தாழ்மையாக உங்கள் நிலமையை சொல்லுங்கள். பேங்க்கில் போய் உங்கள் நிலமையை சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒஃபிஷியல்ஸ்கிட்ட உங்கள் நிலமையை சொல்லிவிட்டு கொஞ்சம் பேசி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிலைமையை புரிய வச்சு ஏதோ மனசு மாறதா பாருங்கள். பட் மெயின் லெசன் இதுலேருந்து என்ன எடுக்கணும்னா, வெரி சிம்பிள், ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். அதாவது நம்மளுக்கு இருக்க எல்லா சொத்தும் எல்லா விஷயங்களும் இட்ஸ் அ வெரி வெரி ப்ரெஷியஸ் அண்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஃப்ரம் காட். அதை வந்து நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக ஸ்டூவர்ட் பண்ணணும், அதாவது காட் பண்ணணும். அதனால் ஸோ பேசிக்லி கோ சைனிங்னா என்ன, நம்ம வந்து கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்ததை வந்து கொஞ்சம் காமாக எடுத்துகிட்டு அப்படியே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ரிமெம்பர் தட் நீங்கள் கோ சைன் பண்ண போது உங்கள் பேர் தான் போகுது. அது உங்கள் பேரோட என்ன போகுது, ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த பொருட்கள் தான் போகுது. ஸோ அதனால் இந்த இதுலேருந்து ஒரு மெயின் ரிமைண்டர் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு போகவே கூடாது. யாராக இருந்தாலும் கோ சைனிங் இஸ் நெவர் அ குட் திங். அதாவது மற்றவங்க சார்பாக நம்ம வந்து கடன் வாங்குறது இஸ் நெவர் அ குட் திங். அண்ட் த பைபிள் இஸ் கம்ப்ளீட்லி சேயிங் நாட் டு டூ தட். அண்ட் செகண்ட்லி ரிமெம்பர் தட் எவ்ரி திங் that we have, all the things எல்லாமே நம்ம கையில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக பாதுகாத்துக்கிட்டு ப்ரெஷியஸாக ஸ்டூவர்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெஷியஸாக கீப் பண்ணும். அதை அசால்ட்டாக இந்த மாதிரி லூஸ் பண்ணக்கூடாது, பீட் இன் கோ சைனிங் ஆர் எனி திங் எல்ஸ். ஸோ அதான் ரிமைண்டர். மெயின் ரிமைண்டர் என்ன, everything that you have in your house, everything that has given to you, God has given to you, is given from God and God alone. ஸோ அதை நம்ம ரொம்ப ப்ரெஷியஸாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். That is what I want us to mainly take away from this. Thank you.